والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر. صدق الله العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله عز وجل من هذه الأيام، يعني أيام العشر. فقال الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين: يا رسول الله، ولا الجهاد في سبيل الله؟ فقال رسول الله صلى الله عليه وسلم: ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله ثم لم يرجع من ذلك بشيء، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. اللهم صل وسلم وبارك عليه. புகழனைத்தும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ் தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும், இன்னும் வருகை தர இருக்கும் அனைத்து சகோதரர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளின் பொருட்டினால் அல்லாஹ் தஆலா நாம் செய்த எல்லா விதமான நல்ல அமல்களையும் கபூல் செய்தருள்வானாக. நாம் செய்த அமல்களில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து அதை பரிபூர்ண அமலாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்தருள்வானாக. நாம் செய்துவிட்ட அனைத்து விதமான சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் சந்தர்ப்பங்களிலும் அதை மறைத்து மன்னித்தருள் புரிவானாக. ஆமீன். சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய அல்லாஹ் தஆலாவுடைய மேலான நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ ஸுல்காதா மாதத்துடைய 5வது ஜும்ஆவில், அதாவது கடைசி ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று மக்ரிபுக்கு பிறகு பிறை பார்க்கப்படும். அப்படி பிறை தென்பட்டால் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவிலிருந்து துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய இரவுகள் தொடங்குகின்றது. வர இருக்கக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய மாதம் இருக்கிறது. நாம் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹ் தஆலா வானம் பூமியை படைத்த நாள் முதல் 4 மாதங்களை சிறப்புப்படுத்தியிருக்கிறான். அதில் ரஜப், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இந்த 4 மாதங்களை பற்றி நாம் பேசுகிறோம். அந்த 4 மாதங்களிலும் தலை சிறந்த மாதம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அது துல்ஹஜ்ஜாகத்தான் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அனைத்து விதமான நபிமார்களும் சாலிஹீன்களும் இந்த மாதத்தில் நல்ல அமல்களை செய்வதற்காக வேண்டி ஏவப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஹஜ்ஜுடைய கடமை அல்லாஹ் தஆலா கடமையாக இருக்கிறது இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான். அதிலும் குறிப்பாக அதில் வரக்கூடிய முதல் 10 இருக்கிறது. அந்த முதல் 10 என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் எல்லாம் சிறந்த நாட்கள் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கு. இந்த 10 மட்டும் இல்லை, நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் 3 10கள் இருக்கிறது. 3 முத்தான 10கள். அதை அல்லாஹ் தஆலா சங்கைப்படுத்தியிருக்கிறான். சாலிஹீன்கள் சொல்லுவார்கள், நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் 3 பத்துகள் நமக்கு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்ட பத்துகள்.
அதில் முதல் 10 எதுவென்று சொன்னால் ரமதானுடைய கடைசி 10, அதே போன்று துல்ஹஜ்ஜுடைய முதல் 10, அதே போன்று முஹர்ரமுடைய முதல் 10. இந்த 3 10களும் சிறப்பு என்பதை காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த 3 10களுக்கு பின்னாலும் ஒரு பெருநாளை, ஒரு திருநாளை அதை கொடுத்து அல்லாஹ் தஆலா அந்த நாட்களை சங்கைப்படுத்துகிறார். உதாரணத்துக்கு ரமதானுடைய 10 நாட்கள், கடைசி 10 நாட்கள் முடித்தவுடன் ஈது பெருநாள், ஈதுல் ஃபித்ர், ஈகை திருநாள் வருகிறது. அல்லாஹ் தஆலா அதை கொடுத்திருக்கிறார். அதே போன்று துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 முடியக்கூடிய நேரத்தில் ஹஜ் பெருநாளை, தியாக திருநாளை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே போன்று முஹர்ரமுடைய நாட்கள் முடியும் பொழுது, அந்த முதல் 10 நாட்கள் முடியும் போது ஆஷுரா என்கிற சிறந்த ஒரு நாளை அல்லாஹ் தஆலா அந்த ஆஷுராவுடைய நாளை முஹர்ரம் 10 வைத்திருக்கிறார். இப்படி சிறந்த 10 நாட்கள் எது இருக்கிறதோ அதெல்லாம் முடியும் பொழுது அது சிறப்பு என்பதை காட்டுவதற்காக வேண்டி சிறந்த நாட்களை, பெருநாட்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அந்த விதத்தில் இந்த 10 என்கிற ஒரு எண்ணிக்கை இருக்கிறது. முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி क़द्दसல்லாஹு ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய உன்யாவில் எழுதுகிறார்கள், 5 விதமான 10கள் 5 நபிமார்களுக்கு கொடுத்து அல்லாஹ் தஆலா சங்கைப்படுத்தினார். அதில் முதல் நபி யார் என்று சொன்னால் நபி சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட பிறகு அவர்களை அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் அனுப்புகிறான். இதெல்லாம் நமக்கு கேட்ட செய்தி. அப்படி சோனத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நித்திரையை, தூக்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய விலா எலும்பிலிருந்து அன்னை சையதுனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். அப்படி படைத்த பிறகு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கம் முடித்து எழுந்து பார்க்கும் பொழுது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில். அப்பொழுது கேட்கிறார்கள், லிமன் அந்தி, நீ யாருக்குரியவள் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், லக்க, உனக்குரியவள் தான் நான், உனக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது புதிதாக ஒரு தோற்றத்தை, தன்னுடைய இனத்தை புதிதாக பார்க்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியத்தோடு அவர்களை தொட முற்படுகிறார்கள். அப்படி தொட முற்படும் பொழுது அங்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான், அவர்களுக்கு மஹரை கொடுக்காமல் நீங்கள் தொடக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்டவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், அவர்களுக்கான மஹர் என்ன என்பதாக கேட்கும் பொழுது அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், கடைசியாக வரக்கூடிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 10 முறை ஸலவாத் சொல்ல வேண்டும். அந்த 10 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ஸலவாத்தின் பரக்கத் அதை மஹராக வைத்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் தொடுகிறார்கள். இந்த 10 ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10. இரண்டாவது 10 எது என்று சொன்னால் நபி சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், இத்பதலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் தஆலா சோதித்தான். சில விஷயங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதாக அவர்களை சோதித்தான். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த கலிமாத்தின் என்கிற அந்த வார்த்தைக்கு பதில் சொல்லுகிறார்கள், விளக்கம் சொல்லுகிறார்கள். அது 10 விஷயங்கள், 10 குணங்கள் அவரிடத்தில் வர வேண்டும். அப்படி வந்தால் என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய கலீல் என்கிற பட்டம் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த 10 என்னவென்று சொன்னால் அதில் 5 விஷயங்கள் தலை சார்ந்த விஷயங்கள், தலைக்கு மேல இருக்கிற விஷயங்கள். அதில் 5 விஷயங்கள் உடல் சார்ந்த விஷயங்கள். தலை சார்ந்த விஷயங்கள் என்னவென்று சொன்னால் அல் ஃபர்க், ஃபர்க் என்று சொன்னால் தலை சீவுறது. அதே போன்று இரண்டாவது விஷயம் கஸ்ஸு ஷாரிப், மீசையை கத்திரிக்கிறது. அதே போன்று சிவாக், மிஸ்வாக் செய்கிறது. நான்காவது விஷயம் மல்மதா, அதாவது வாய் கொப்பளிக்கிறது. வல் இஸ்தின்ஷாக், 5வது விஷயம் நாசுக்கு தண்ணீர் செலுத்துறது. நம்ம உதவி செய்யும்போது செய்கிறோம் இல்லையா, அந்த விஷயங்கள். அதற்கடுத்து உடல் சார்ந்த 5 விஷயங்கள் என்னவென்று சொன்னால் நகம் வெட்டுதல். இரண்டாவது நத்துஃபுல் இபுதைன், 2 கம்கட்டுகளை, அதாவது அக்குள் முடிகளை நீக்குதல். மூன்றாவது ஹத்னா செய்தல். 4வது மர்மஸ்தானத்துடைய முடியை நீக்குதல். 5வது விஷயம் தஹ்லீலுல் அசாபிர், அதாவது உது செய்யும் போது கையை கோதி விடணும்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம், இந்த தலை சிறந்த 10 குணங்கள் உங்களிடத்தில் வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான். அந்த குணங்களை தன்னுடைய ஆதத்தாக, தன்னுடைய வளமையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆக்கிக் கொள்கிறார்கள். அந்த 10 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களை ஹலீலாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். இந்த 10 விஷயங்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மூன்றாவதாக எழுதுகிறார்கள் ஹவுசுல் ஆதம் முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி क़द्दसல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
மூன்றாவது யார் என்று சொன்னால் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 என்னவென்று சொன்னால், ஒரு நபியை அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்யக்கூடிய வேலையாளாக அல்லாஹ் தஆலா. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 10 ஆண்டுகள் ஆடு மேய்ந்தவர்கள் தான் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த 10 ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறாங்க. எதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேலை செய்ய வச்சான் அப்படின்னு சொன்னா, அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 20 ஆண்டுகள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து அழுதுட்டே இருந்தாங்க. எந்த அளவுக்கு அழுதாங்கன்னு சொன்னா, தன்னுடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிக் கொண்டே வருகிறது. கடைசியில் அவர்களுடைய பார்வை இறக்கக்கூடிய தருவாய் நெருங்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவருடைய பார்வையை, முழு பார்வையையும் மீட்டு கொடுத்தான். கொடுத்து விட்டு கேட்டான், ஷுஐபே, நீங்கள் எதை நாடுகிறீர்கள்? நரகத்துக்கு பயந்து நீங்கள் அழுகிறீர்களா? அப்படி நீங்கள் அழுவதாக இருந்தால் நரகத்திலிருந்து உங்களை நான் பாதுகாத்துட்டேன். சொர்க்கத்தை ஆசைப்பட்டு நீங்கள் அழுகிறீர்களா? அப்படியானால் நான் சொர்க்கத்தை தந்துட்டேன். என்னுடைய பொருத்தத்தை வேண்டி நீங்கள் அழுகிறீர்களா? அந்த பொருத்தமும் உங்களுக்கு கிடைத்து விட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அந்த இடத்துல சொல்றாங்க ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், நான் நாடுவதெல்லாம் உன்னுடைய லிகாவை, உன்னுடைய திரு சந்திப்பை, உன்னுடைய திரு காட்சியை நான் நாடுகிறேன். அந்த தேட்டத்தினால் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னா, இப்ப அதுவும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, உங்களுக்கு நான் என்னுடைய திருக்காட்சியையும் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறாங்க. சொல்லிவிட்டு இந்த 20 ஆண்டுகள் அழுதார்கள் இல்லையா, இதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா என்ன கொடுத்தான்னு சொன்னா, முதல் 10 ஆண்டுகளுக்கு பகரமாக மூசா அலைஹிஸ்ஸலாமை வேலை செய்ய வச்சான். இரண்டாவது 10 ஆண்டுகளுக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்ம சொர்க்கத்துக்கு ஒரு வர்ணனை சொல்லுவோம் இல்லையா, எந்த ஒரு கண்ணும் பார்த்திடாத, எந்த ஒரு காதும் கேட்டிடாத, எந்த ஒரு கல்வும், எந்த ஒரு உள்ளமும் சிந்தித்திராத விஷயங்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கிறது என்பதாக சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா சொல்றான். இவைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லுகிறாங்க. ஆக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட 10 மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்கள்ட்ட வேலை செஞ்சது. 4வது நபி யார் என்று சொன்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான். நீங்கள் 30 நாட்கள் நோன்பு வைத்து விட்டு வந்தால் நான் என்னுடைய முனாஜாத்தையும், என்னுடைய சம்பாஷணையையும், பேச்சையும், அதே போன்று தௌராத்தையும் நான் தருகிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்கிறான். அதன் அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். அந்த நோன்பு வைத்த காலத்தை பற்றி சொல்லும் பொழுது 2 விதமான கருத்துக்கள் இருக்கிறது. துல்காதா மாதத்துடைய ஆரம்பத்தில் அவங்க நோன்பு வைக்க ஆரம்பிச்சாங்க, துல்காதா மாதத்தில் நோன்பு வச்சாங்க. இன்னொரு கருத்துப்படி துல்ஹஜ் மாதத்தில் நோன்பு வச்சாங்க. இப்படி நோன்பு வைத்து முடித்து விட்டு அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது, நாம் உள்ள போகும்போது பேசும் பொழுது எந்த ஒரு வாடையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி வாயை சுத்தம் பண்ணிட்டு ஜெய்தூனுடைய பழங்களை கொஞ்சம் சாப்பிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சாப்பிட்டுட்டு வாடை போனதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் போகிறார்கள். அப்படி போகும்பொழுது அல்லாஹ் தஆலா கேட்டான், யா மூசா, அமா அலிம்த அன்ன குலூஃபல் ஃபாமிஸ் ஸாயிமி இந்தி அத்யபு மின் ரீஹில் மிஸ்க். கஸ்தூரியை விட நடுமணமானது என்னுடைய நோம்பாளிகள், அந்த நோம்பாளிகளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை என்பது உங்களுக்கு தெரியாதா என்பதாக கேட்டுவிட்டு, இன்னும் 10 நாட்கள் நீங்கள் நோன்பு வையுங்கள், நோன்பு வைத்த வாயோடு என்னிடத்தில் வாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அனுப்புகிறார். அந்த 10 நாட்கள் நோன்பு வைக்கிறார்கள். நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி துல்காதா ஒரு மாசம் நோன்பு வச்சாங்கன்னு வச்சா, துல்ஹஜ் 10 நாள் நோன்பு வைக்கிறாங்க. அதே நேரத்தில் துல்ஹஜ் மாதத்தில் நோன்பு வச்சாங்க அப்படின்னு வச்சா, ஆஷுராவுடைய நாளில் நோன்பு பரிபூர்ணப்படுத்துறாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு நபியை தன்னிடத்துல பேச அழைப்பதற்கு, அதே போன்று தன்னுடைய நபிக்கு வேதத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு அமலை சொல்றான். அந்த அமலை எங்க செய்ய சொல்றான்? துல்ஹஜ்ல செய்ய சொல்றான். அப்படின்னு சொன்னா அந்த துல்ஹஜ்ஜில் செய்யப்படக்கூடிய அமல்கள் எந்த அளவுக்கு முக்கியமானது என்பதை நாம் இந்த ஒரு நிகழ்விலிருந்து விளங்க முடிகிறது. அதற்கடுத்ததாக 5வது நபி நம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இந்த வசனங்களை இறக்குகிறான். வல் ஃபஜ்ர், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக. இன்னும் சில முஃபஸ்ஸீர்கள் சொல்லுகிறார்கள் ஃபஜ்ர் தொழுகையின் மீது சத்தியமாக என்பதாக சொல்கிறார்கள். பிரம்மாண்டங்களின் மீது சத்தியம் செய்யக்கூடிய ரப்பு ஃபஜ்ருடைய தொழுகையின் மீது சத்தியம் செய்கிறான். அதற்கு பிறகு வலயாலில் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் தஆலா சத்தியம் என்று சொல்கிறார். அந்த 10 இரவுகள் என்ன என்பதாக ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அது துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 என்பதாக சொல்கிறார்கள்.
இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 இருக்கிறது. இந்த முதல் 10 அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிமார்களுக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களுக்கு பல சங்கையான விஷயங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தான். வஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, முதல் 10 தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தௌபாவை கொடுத்தான். அரஃபாவுடைய மைதானத்தில் வைத்து அல்லாஹ் தஆலா தௌபாவை ஏற்றுக்கொள்வார். ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 6 நாட்கள் அங்கு நடந்த தவறை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். 7வது நாள் அல்லாஹ் தஆலா கேட்கிறான், எதனால அழுகிறீங்க, என்ன விஷயம் சொல்லி கேட்கிறான். அப்படி கேட்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ எதையும் நியாமத் எனக்கு கொடுத்திருந்த, அது எல்லாம் பெற்றுக்கொண்ட நான் உனக்கு மாறு செய்து விட்டேன், நான் இப்பொழுது கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் நஷ்டவாளியாக ஆகிவிட்டேன் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்த நியாமத்துகளை எல்லாம் சொல்லி காட்டுறான். நான் உங்களை படைக்கலையா, என்னுடைய கரத்தை கொண்டு உங்களை படைக்கவில்லையா, படைப்பதற்கென்று உங்களை நான் தேர்ந்தெடுத்து கொள்ளவில்லையா, சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா, அந்த சொர்க்கத்தில் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உங்களுக்கு கொடுக்கவில்லையா என்பதாக பல நியாமத்துகளை சொல்லி காட்டிவிட்டு கடைசியாக கேட்கிறான், என்னுடைய வாக்கை நீங்கள் எப்படி மறந்தீர்கள், ஏன் மறந்தீர்கள் என்பதாக கேட்கிறார் அல்லாஹ். அப்படி கேட்டுவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், என்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் உங்களை போன்ற மனிதர்கள் நிரம்பி இருந்து அந்த மனிதர்கள் எல்லாம் இரவு பகல் பாராமல் தொழுது வணங்கி தொடர்ந்து நோன்பு வைத்திருந்தாலும் ஒரு கட்டத்தில் எனக்கு மாறு செய்து விட்டால் முழுவதுமாக அவர்களை மாறு செய்தவனாகவே நான் பார்ப்பேன். இது இந்த காலத்தில் கிடையாது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் அது கிடையாது, ஆரம்ப காலத்தில். அப்படி சொல்லும் பொழுது அதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள், தேம்பி அழுகிறார்கள். எழுதுறாங்க கிதாபுகள்ல, எங்க அழுதாங்கன்னு சொன்னா ஜபலுல் ஹிந்த், இந்தியாவுடைய மலைன்னு சொல்லி ஒரு மலை இருந்தது, அந்த மலையின் மீது அமர்ந்து கொண்டு அழுகிறார்கள். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் அழுகிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி அழும் பொழுது அவர்களுடைய கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருவாயில் அவங்களுடைய கண்ணீர் அந்த மலையுடைய குண்டுகள் எல்லாம் போய் சேர்கிறது. எந்த தண்ணீர், அந்த கண்ணீர் எங்கெல்லாம் போச்சோ அந்த இடத்துலலாம் மரம் செடி கொடி எல்லாம் மலருது. அப்படி வர்ற எல்லாமே வாசனை நிறைந்ததாக இருந்தது என்பதாக வரலாறு எழுதுகிறார்கள். எதனால கிடைச்சது? ஒரு நபியுடைய கண்ணீர். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அச்சத்தால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டோம் என்கிற அந்த அச்சத்தால் அழுத கண்ணீர் எப்படி நறுமணம் பெறுகிறது பாருங்கள். ஆக அந்த 300 ஆண்டுகள் அழுகிறார்கள். அழுது கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ஆலயம் இருக்கிறது, அங்க போய் நீங்க தவாஃப் செய்யுங்க, புறப்பட்டு காபாவுக்கு போங்க. அப்படி போய் அங்கு காத்திருக்கணும். எது வரைன்னு சொன்னா துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 வருகிற வரை நீங்கள் அங்கு காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருந்து அந்த முதல் 10 நீங்கள் தௌபா செய்தால் அந்த இரவுகளுடைய அந்த நாட்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க. அப்படி சொல்லி அனுப்பும் பொழுது நடந்து போகிறார்கள். எந்த அளவுக்கு நடக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய காலெல்லாம் பெருசு. அவங்க ஒரு எட்டு எடுத்து வச்சாங்கன்னு சொன்னா அரபியில் சொல்லுவாங்க 3 பர்சக். ஒரு பர்சக்ங்கிறது 5.25 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட ஒரு எட்டு எடுத்து வச்சாங்கன்னு சொன்னா 17.25 கிலோமீட்டர் ஒரு எட்டுல போயிடுவாங்க. அப்படி ஒரு நடையோடு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறப்பட்டு காபாவுக்கு செல்கிறார்கள். அப்படி சென்று அங்கு துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 வரும் வரை காத்திருக்கிறார்கள். அரஃபாவுடைய மைதானத்தில் அங்கு தங்கி இருந்து அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் தௌபா கேட்கிறார்கள். அந்த முதல் 10 பரக்கத்தை கொண்டும் அதே போன்று அந்த தௌபா கேட்கக்கூடிய நேரத்தில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லி அந்த நபியுடைய வசீலாவை வைத்து அவர்கள் தௌபா கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான். இந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளும் இதுதான், துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் போடப்படும் பொழுது அப்பொழுது காப்பாற்றப்பட்ட நாட்களும் இந்த முதல் 10 எழுதுறாங்க. அதே போன்று தன்னுடைய வீடு வாசல்கள் எல்லாம் திறந்து தன்னுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜரா மாயாரையும் மக்கால வந்து விட்டுட்டு போனதும் இந்த முதல் 10. அதே போன்று அவங்க திரும்பி வந்து காபாவை கட்டி முடிச்சதும் இந்த முதல் 10. அதே போன்று தன்னுடைய மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானை கொடுத்ததும் இந்த முதல் 10.
ஆக இத்தனை விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த முதல் பத்தில் வைத்திருக்கிறான். அதே போன்று நம்முடைய சமுதாயத்தை பொறுத்தவரையில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடந்தது. அந்த நடந்த காலமும் இந்த முதல் பத்து என்று எழுதுகிறார். துல்காதாவுடைய கடைசி நேரத்தில் மதீனாவிலிருந்து புறப்பட்டு உம்ராவிற்காக வேண்டி வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது அங்கு தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். அப்படி நிறுத்தப்படும் பொழுது அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடக்கிறது. சொல்ல போனால் ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றிக்கான காரணமே ஹுதைபியா தான். அந்த ஹுதைபியா நடந்ததும் இந்த முதல் பத்துல எழுதுறாங்க. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் பைஅத்துர் ரிதுவான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கிட்டத்தட்ட 1500 அல்லது 1400 சஹாபாக்கள் பைஅத் செய்யறாங்க. திருப்பி போறோங்கிற விஷயத்தை அப்படி முதல்ல பைஅத் செய்ய வந்தவங்கள முதல்ல கையை கொடுத்தவங்க யாருன்னு சொன்னா உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய சகோதரர் அபூ சினானுல் அஸதி ரலியல்லாஹு தஆலா. இப்படி பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நடத்தி காட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பேசுகிறார்கள் என்று சொன்னால், இந்த மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதமே சிறப்பான மாதம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள் சய்யிது ஷுஹூரி ஷஹ்ரு ரமதான், மாதங்களுடைய தலைவர் ரமதானுடைய மாதம். வ அஅலமுஹா ஹுர்மதன் துல்ஹிஜ்ஜா, கண்ணியத்தால் உயர்ந்த மாதம் துல்ஹஜ் மாதம் என்றாக சொல்வார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஹதீஸ், மா மின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல மின் ஹாதிஹில் அய்யாம், யானி அய்யாமுல் அஷ்ர். துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட சிறந்த ஒரு அமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்விற்கு பிரியமான அமல்கள் துல்ஹஜ்ஜுடைய முதல் மாதத்தில் முதல் 10 செய்யக்கூடிய அமல்களை விட சிறந்த அமல் எதுவுமே கிடையாது சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது சஹாபாக்கள் என்ன நினைச்சு வச்சிருந்தாங்க சொன்னா, அவங்கள்ட்ட உயர்ந்த அமலாக பார்க்கப்பட்டது, சஹாபாக்களிடத்துல உயர்ந்த அமலாக பார்க்கப்பட்டது ஜிஹாத். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது என்பது உயர்ந்த அமலாக பார்க்கப்பட்டது. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஜிஹாது கூடவா, ஜிஹாதை விட சிறந்த அமலாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், இந்த அமல்களுக்கு நிகராக ஜிஹாது கூட வர முடியும்னு சொல்லி பேசுறாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னு சொன்னா இந்த நாட்கள், அந்த முதல் 10 நாட்கள், அந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அந்த நாட்கள் சிறப்பு பெறுவதற்கான காரணம், அந்த நாட்களில் இஸ்லாத்துடைய கடமைகளில் 5 கடமையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். மற்ற நாட்கள் அந்த கடமைகள் நிறைவேற்ற முடியாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஹஜ்ஜிலே நிறைவேற்றப்படக்கூடிய குர்பானியும் ஹஜ்ஜுடைய கடமையும் நிறைவேற்றுவதற்கான காலம் அந்த காலம் மட்டும்தான். மற்ற எந்த காலத்திலும் குர்பானி கொடுக்க முடியாது, வேற எந்த காலத்திலும் ஹஜ் செய்ய முடியாது. இப்படி இஸ்லாத்துடைய 5 கடமைகளையும் ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அதில் வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதில் நம்ம என்ன அமல் செய்யணும், எந்த அமலை செய்தாலும் அல்லாஹ் தஆலா அதில் பல மடங்கு கூலி கொடுக்கிறான் என்பதாக சொல்லுகிறார்கள். அதில் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான அமல் நோன்பு வைப்பது. பிறகு 1 முதல் 9 வரைக்கும், 10வது நாள் நோன்பு வைக்கக்கூடாது, பெருநாளுடைய நாள் நோன்பு வைக்கிறது ஹராம். அதனால 9 வரையும் நோன்பு வைப்பது என்பது சிறப்பானது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த நாட்களில் வைக்கக்கூடிய நோன்பு, ஒரு நோன்பு என்பது ஒரு வருடத்துடைய நோன்புக்கு சமமானது. அப்படின்னு சொன்னா மற்ற நாள்ல நோன்பு வைக்க கூடாது, அதை ஒரு நாள் நோன்பு வச்சுட்டா போதுமா, அடுத்த ரமதான்ல நோன்பு வைக்க தேவையில்லைன்னு கேட்டா அப்படி கிடையாது, அது கடமை. இது இதற்கான கூலி அவ்வளவு மகத்தாக இருக்கிறது என்பதை சொல்ல வருகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நானே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் எப்படி இருப்பார் என்று சொன்னால், கினாக்களை, அதாவது பாடல்களை விரும்பி கேட்பார். பாடலாம் நம்ம இந்த காலத்தில் இருக்க பாடல் கிடையாது, அந்த காலத்து அரபி கவிதைகள், கருத்துள்ள கவிதைகளை விரும்பி கேட்பார். அப்படி கேட்கும் பொழுது அந்த கேள்வி, அதாவது அந்த ஒரு பழக்கத்தை உடைய அந்த மனிதர், அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், அந்த மனிதர் துல்ஹஜ்ஜுடைய பிறையை பார்த்து விட்டால் அன்றிலிருந்து பெருநாள் வரை நோன்பு வைக்க ஆரம்பிச்சுள்ளார். இதை பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் சிலர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் இப்படி நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார், தொடர்ந்து ஒரு 9 நாள் நோன்பு வைக்கிறார், என்னன்னு கேளுங்க சொல்றாங்க.
அந்த மனிதர் வரவழைக்கப்படுகிறார். அப்படி வரவழைக்கப்படும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள். அப்பொழுது அந்த மனிதர் பதில் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், இது ஹஜ்ஜுடைய காலம். இந்த காலம் என்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் சார்ந்த காலம். அந்த காலத்தை நான் கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டியும் அந்த ஹாஜிகளுடைய துஆவிலே நான் கூட்டாகி கொள்வதற்காக வேண்டியும் நான் இந்த நோன்புகளை நோற்று வருகிறேன் என்பதாக சொல்லும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கான கூலி என்ன தெரியுமா? நீங்கள் நோக்கக்கூடிய நோன்புடைய ஒவ்வொரு நாளுடைய கூலியும், அதற்கான கூலியை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், அந்த ஒரு நோன்புக்கு கிடைக்கக்கூடிய கூலி 3 விதமான கூலி. 100 அடிமைகளை உரிமையிட்ட கூலி, அதே போன்று 100 அடிமைகளை உரிமையிட்ட கூலி, அதே போன்று 100 குர்பானி கொடுத்த கூலி. 100 பிராணிகளை ஹதியா, அதாவது குர்பானி கொடுத்தா என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி. அதே போன்று சொல்லுகிறார்கள், 100 குதிரைகளின் மீது சாதனங்களை ஏற்றி அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் செலவழித்தால் என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலி கிடைக்கிறது. இது ஒவ்வொரு நாளுக்கும். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், பைதாக்கான யௌமுத் தர்வியா, தர்வியாவுடைய நாளாக இருந்தால், அதாவது பிற 8ஆக இருந்தால் அந்த நாளில் கிடைக்கக்கூடிய கூலி என்னவென்று சொன்னால், அந்த 100க்கு பகரமாக 1000 மாத்துறாங்க. 1000 அடிமைகளை உரிமையிட்ட கூலி, அதே போன்று 1000 பிராணிகளை குர்பானி கொடுத்த கூலி, அதே போன்று 1000 குதிரைகளின் மீது அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் சதகாக்கள் தர்மங்கள் கொடுத்த கூலியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்பதாக சொல்லுகிறார்கள். அடுத்ததாக சொல்லுகிறார்கள், இதா கான யௌமு அரஃபா, அந்த நோன்பு என்பது அரஃபாவுடைய நாளில் ஆகியிருந்தால் அந்த அரஃபாவில் நோக்கக்கூடிய நோன்பிற்கான கூலி என்னவென்று சொன்னால், அந்த 100ஐ 2000 மாற்றுகிறார்கள். 2000 அடிமைகளை உரிமையிட்ட கூலி, அதே போன்று 2000 குர்பானி கொடுத்த கூலி, அதே போன்று 2000 குதிரைகளின் மீது செல்வங்களை ஏற்றி சதக்காக்கள் கொடுத்த கூலி. இந்த கூலியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்லித் தருகிறார். ஆக இந்த நாட்களில் நோன்பு வைப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த கூலிகளை கொடுக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அர்பஉன் லம் யகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்ருகுஹுன்ன, 4 விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு நான் பார்த்ததில்லை. அவருடைய வாழ்நாளில் 4 விஷயங்களை விட்டு நான் பார்த்ததில்லை என்பதாக அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா 4 விஷயத்தை சொல்றாங்க. அதில் முதல் விஷயம் சௌமு அஷர் தில் ஹஜ்ஜா, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நோக்கக்கூடிய நோன்பு. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு நான் பார்த்ததே கிடையாது. அதே போன்று யௌமு ஆஷுரா, ஆஷுராவுடைய நோன்பு. அதே போன்று சொல்லுகிறார்கள், வஸலாசது அய்யாம் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் பிறை 13, 14, 15 வைக்கக்கூடிய நோன்பு. இந்த நோன்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு நான் பார்த்தது கிடையாது. அடுத்ததாக கடைசியாக சொல்கிறார்கள், வரகாத்தைனி கபிலல் கதாத், சுபுஹுக்கு முன்னால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் 2 ரக்காத் தொழுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் விட்டதே கிடையாது என்பதாக சொல்கிறார்கள் அன்னை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. ஆக இந்த நாட்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த கண்ணியத்தை நாம் பேணக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. அந்த நாட்களில் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்களை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளாக நாம் சொன்னோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது எந்த எந்த இடங்களை எல்லாம் சந்திக்கிறார்களோ அவைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்கிற வார்த்தை பெருமானார் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 5 இடங்களில் சொல்றான். ஷஆயிரல்லாஹ்ங்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா 5 இடங்களில் சொல்லுகிறான். அந்த 5 இடமும் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஹஜ் சம்பந்தமாக தான் வரும். அப்போ அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் எதுல இருக்குது? ஹஜ்ஜில் இருக்குதுன்னு சொன்னா அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய காலம் என்பதும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. இந்த அத்தாட்சியான அந்த 10 நாட்களை அல்லாஹ் தஆலா யார் கண்ணியப்படுத்துறாங்களோ அவங்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துறாங்க. அதை கண்ணியப்படுத்துவது என்பது அல்லாஹ்வுடைய தக்வாவுடைய அடையாளங்களில் ஒன்று. ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். வமன் யுஅzzிம் ஷஆயிரல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது தக்வாவுடைய அடையாளம் என்பதாக சொல்கிறான். தக்வாவுடைய அடையாளம் என்பது நம்மிடத்தில் எப்பொழுது வருகிறதோ, எப்பொழுது நாம் அதை கண்ணியப்படுத்துகிறோமோ அந்த நேரத்தில் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ഖുദ്ദஸல்லாஹு ஸல்லல்லாஹு எழுதுகிறார்கள், அந்த 10 நாளை கண்ணியப்படுத்தினால் நமக்கு 10 விதமான பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அதில் முதல் விஷயம், ஆயுளிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுக்கிறான், ஆயுளை நீட்டி தருகிறான். அதே போன்று செல்வத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து தருகிறான். நம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான்.
அதே போன்று நாம் செய்யக்கூடிய நன்மைகளை இரட்டிப்பு பன்மடங்கு கூடியாக அல்லாஹ் தஆலா தருகிறான். ஆறாவது விஷயம், நாம் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கும் பொழுது அந்த சக்கராத்துடைய வேதனையை அல்லாஹ் தஆலா லேசாக்கி தருகிறான். ஏழாவது விஷயம், கபரை, நம்முடைய மன்னரையை அல்லாஹ் தஆலா நூறால் பிரகாசிக்க செய்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், துர்ரத்தன்னாசி என்கிற கிதாபில் எழுதுறாங்க, சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்களே சொல்றாங்க நடந்த விஷயத்தை. நான் ஒரு பசராவுடைய கபரஸ்தான்ல நடந்து சுத்திட்டு இருந்தேன். அவங்களுடைய பழக்கமே, சூஃபியாக்களுடைய பழக்கமே என்னன்னு சொன்னா, அதிகமாக கபர்ல தான் இருப்பாங்க, மன்னரைகள்ல தான் அவங்க இருப்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, உலகத்துல சுத்தினு சொன்னா உலகத்துடைய ஆசைகள் நமக்கு வந்துடும். அதே கபருன்னு வரும்போது மறுமையுடைய சிந்தனையை தரக்கூடிய இடம் அது. அதனால் அதிகமாக சூஃபியாக்கள், பெரும் பெரும் மகான்கள் எல்லாம் கபர்களிலே அதிகமாக இருப்பாங்க, கபரஸ்தான்ல தான் அதிகமாக இருப்பாங்க. அப்படி அவர்கள் இருக்கும் பொழுது சொல்கிறார்கள், நான் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடையும் பொழுது நான் இருந்த அந்த கபர்ஸ்தானில், அந்த பஸ்ராவுடைய கபர்ஸ்தானில் பார்த்தேன், ஒரு கபரு, அந்த கபருடைய மேல் ஒரு நூறானியத்தை தெரிந்து கொண்டிருந்தது. அந்த நூறானியத்தை பார்த்தவுடன் நான் சிந்திக்க ஆரம்பித்து விட்டேன், என்ன இந்த நூறானியத்தை என்பதாக சிந்திக்க ஆரம்பித்து விட்டேன். அப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு உயர்ந்த சத்தம் ஒன்று கேட்டது, அசரீர் சத்தம் ஒன்று கேட்டது. இந்த பாக்கியத்தை உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் நீங்கள் நோன்பு வையுங்கள், அந்த நாட்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் தஆலா உங்களை இப்படி, உங்களுடைய மன்னரையும் அல்லாஹ் தஆலா இப்படி ஒளிமயமாக்குவான் என்பதாக ஒரு அசரீரி சத்தம் கேட்டது என்பதாக எழுதுகிறார். ஆக 8வது விஷயம், நாம் நம்முடைய நன்மைகளை கொண்டு செல்லும் பொழுது மீசானுடைய தராசில் அந்த நன்மைகள் கனத்து இருக்கிறது. 9வது விஷயம், நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையில், மறுமையுடைய திடுக்கங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா அந்த நோன்புகளின் பரக்கத்தால், அந்த நாட்களில் செய்யக்கூடிய நல்ல அமல்களின் பரக்கத்தால் அந்த திடுக்கங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். 10வது, அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்கி தந்துள்வானாக. அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜாக்களை அல்லாஹ் தஆலா இந்த 10 நாள்களுடைய பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ஆக இத்தனை விஷயங்களையும் அவர்கள் எழுதுகிறார்கள். இந்த விஷயங்களை எல்லாம் பேணி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இன்று இரவிலிருந்து பிறை பார்க்கப்படும். பிறை தென்பட்டு விட்டால் இன்று இரவிலிருந்து துல்ஹஜ்ஜுடைய மாதமாக கணக்கெடுக்கப்படும். அந்த மாதத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள், செய்ய வேண்டிய விஷயங்களை பேசிட்டோம். செய்யக்கூடாத விஷயங்கள் என்னவென்று சொன்னால், யார் குர்பானி கொடுக்க நாடுகிறார்களோ அவர்கள் நகம் வெட்டக்கூடாது, அதே போன்று முடிகளை வெட்டக்கூடாது. இந்த இரண்டையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். யாருக்கு குர்பானி கொடுக்க வேண்டியவங்களுக்கு, அதாவது கொடுக்க நியத்து வச்சிருக்கிறவங்களுக்கு, கொடுக்காதவங்க அது பிரச்சனை கிடையாது. ஆக இந்த விஷயங்களை எல்லாம் பேணி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இங்கு கேட்ட விஷயங்களை எடுத்து நடக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும், இறை தூதரின் பூங்காவனமான ரௌதா ஷரீஃபையும் வாழ்விலே பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்பு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்கி தந்தருள்வானாக. இந்த ஜும்ஆவுடைய சபையில் நாம் எப்படி ஒன்று கூடி இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருச்சபையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று கூட்டி அருள்வானாக என்ற நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முன் சொன்னதுகளாக தொழுதுவோம்.